ஹலோ ஹாய் ட்ரெடிஷ்னல் நண்டு மசாலா எப்படி செய்கிறதுன்றது ஒரு எலுமிச்சை அளவு சைஸு புளி எடுத்துக்கோங்க, நல்லா கரைச்சிக்கோங்க. அது கூட சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சால்ட் சேர்த்த பிறகு ஒரு சில்லி பவுடர், வெறும் மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் சேர்த்துடுங்க. இது கூடயே தனியாத்தூள் ஒரு 6 ஸ்பூனோ இல்லை 4 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது நாங்கள் உயிரோடு நண்டு வாங்கி இன்றைக்கி செய்ய போகிறோம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் இதோடு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. அதோட ஒரு 4-5 தக்காளி நான் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூடயே சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து கரைச்சிக்கோங்க. உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாமே ஒன்றா இருக்குது. இதோட தேங்காய் நான் சேர்த்துருக்கேன். இது ஒரு அரை முடி தேங்காய் கூட ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா நைஸாக ரொம்ப மெதுவாக அரைச்சிடுங்க. ரொம்ப நைஸாக இருக்கணும். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியும் நீங்கள் இதோடு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நண்டு சேர்ந்து அதோடு சேர்த்து கொதிக்கணும்ல, அதனால் நல்லா இது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரா மாதிரி பண்ணிக்கோங்க. இனிமேல் தான் நம்ம அந்த நண்டே நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த குழம்பெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இனிமேல் தான் நம்ம நண்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நண்டு நாங்கள் வாங்கினோம், ஒரு 5 நண்டு, உயிரோடு இருக்கிற நண்டு. இது காசிமேடு மார்க்கெட்டில் சொல்லி வச்சோடனே எங்களுக்கு தெரிஞ்சவங்க எங்களுக்கு அதை கொடுத்தாங்க. இந்த நண்டு எங்கள் மதர் தான் அவங்க இந்த உயிரோட நண்டெல்லாம் செய்வாங்க. ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லை. அவங்க இல்லை நான் செஞ்சு கொடுக்குறேன். நான் இந்த உயிரில்லாத நண்டு தான் நான் செஞ்சு பழக்கம். அவங்க உயிருள்ள நண்டை ரொம்ப தைரியமாக அதெல்லாம் உடைப்பாங்க, அந்த கொடுக்கலாம். ஸோ அவங்க தான் பண்ணாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஏஜ் 80 இயர்ஸ் ஆகுது. காட்ஸ் கிரேஸ், ஷீ இஸ் ஃபைன். அந்த குழம்பு கூட நாங்கள் அங்கே பக்கத்தில் வச்சுருக்கோம் பாருங்கள். இப்போ இது மாதிரி ஒரு அதோடைய காலுங்களெல்லாம் பிடிச்சிடணும். அவங்க எப்படி பிடிச்சிக்கிறாங்க பாருங்கள். காலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துடணும். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த முன்னாடி ஒரு கொடுக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த கொடுக்கை தான் முதல்ல எடுக்கணும். ஏன்னா அந்த கொடுக்கில் நம்ம கை பட்டுச்சுன்னா அவங்க சொல்லுவாங்க 2 துண்டாக வெட்டிடும் அது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதனால் முதல்ல அந்த கொடுக்கை தான் உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கொடுக்கை உடைச்சிட்டு 3 தண்ணி வச்சுருக்காங்க அவங்க. அப்படியே அதை அப்படியே ஒரு தடவையும் அப்படியே கழுவிட்டு அந்த குழம்புலையே அதை போட்டுக்கிறாங்க. எதுக்கு அதை மாதிரி போடுறாங்கன்னா, அது உயிர் இருக்குது இல்லை, அப்போ அந்த உயிரோடு அந்த கழுவிட்டு அந்த குழம்பு அப்படியே போடும் போது அது அந்த குழம்பை எல்லாத்தையுமே அந்த நண்டு இழுத்துக்குமா, உள்ள அந்த ஜூஸ் எல்லாம் அதுவே இழுத்துடும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது அவங்க பாட்டி காலத்தில் சொல்லி கொடுத்ததான். அவங்க பாட்டி, எங்கள் அம்மாவுக்கு பாட்டி, அவங்க இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் முதலே தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா இந்த நண்டை க்ளீன் பண்ண நண்டை சேர்த்து அப்படி தொக்கு பண்ணுவேன். ஆனால் இவங்க இந்த மாதிரி ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. ஸோ அந்த உயிருள்ள அது உடச்சிட்ட பிறகு கூட அதுக்குள்ளே உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை இப்படி க்ளீன் பண்ணி அந்த குழம்பு முதல் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை க்ளீன் பண்ணி அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குழம்புல போட்டுருணும். அப்போது அந்த உயிர் இருக்கும் போது அப்படியே இழுத்துக்கும், அந்த ஜூஸை நல்லா இழுத்துக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பாருங்கள், அந்த மேலே ரொம்ப ஹார்டாக இருக்கிறதுனால அதை பிரிக்கிறதுக்கு கூட கஷ்டம். இதே உயிர் இல்லாத நண்டை வாங்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஈஸியாக கூட நம்ம பிரிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் உயிருள்ள நண்டை நம்ம இது பண்ணும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. என் மகன் கூட ட்ரை பண்ணுறாரு. எப்படியோ அன்றைக்கி எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணிட்டோம். இது எங்கள் மதர் சொல்லுவாங்க, ட்ரெடிஷ்னலாக எங்கள் பாட்டி பண்ணுவாங்க. இந்த மசாலா ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நீங்கள் விடவே மாட்டீங்க, ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அதே மாதிரி எங்களுக்கு நிறைய தடவை இதை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செஞ்சாங்கனாலுமே இந்த மாதிரி உயிருள்ள நண்டு தான் வாங்கி செய்வாங்க. அதுக்கு மட்டும்தான் நாங்கள் அவங்கள செஞ்சு கொடுங்க மம்மின்னு நாங்கள் கேட்போம். அதே மாதிரி சிக்கன் கூட அவங்க நல்லா வாங்கி உயிருள்ளதாக அப்படியே வீட்லேயே
வெட்டி செய்வாங்க. இப்போ பாருங்கள், அது வந்து முட்டைன்னு சொன்னாங்க. அந்த நண்டில் இருக்கிறது வந்து முட்டையாம். ஆனால் வந்து இப்படி பச்சையாக இருந்தால் நான் போட மாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஏம்மா நீங்கள் போடுறது அண்ணனா? இல்லை இல்லை, அது வந்து பச்சையாக இருக்குது, வேணாம். நிறையா நண்டில் வந்து எல்லோ இல்லைன்னா ஒயிட்டில் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது போடலாம், இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால வேண்டாம் அப்படின்னாங்க. இன்னொன்று நானும் சரி விருப்பப்படல. இப்போது இந்த தண்ணி அழுக்கானனால ஒரு தண்ணி எடுத்து வச்சுட்டு இதை ஊற்றிட்டு அப்புறம் ஒரு தண்ணி எடுத்து வச்சு அது ரெண்டாவது தண்ணியை ஃபஸ்ட்டாக வச்சுக்கினாங்க கழுவுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து க்ளீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே உள்ள நண்டு வந்து க்ளீனிங்கில் தான் இருக்குது. நல்லா க்ளீன் பண்ணலன்னா அதை செய்யவே முடியாது. நண்டும் எறாவை மட்டும் ரொம்ப ரொம்ப க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதனால் அதை எந்த அளவுக்கு பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பார்த்திங்களா நண்டு முழுக்க. அதை எல்லாத்தையுமே கையோடு க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அவங்க அந்த குழம்புலையே போட்டுட்டாங்க. ஸோ ஒரு நண்டாக எடுத்து அது ஏற்கனவே கடையில் அப்படி கட்டி தான் கொண்டு வந்திருக்குறாங்க. அந்த கயர்லால் கட்டியிருக்காங்க. முதல்ல அந்த கொடுக்கை வந்து இது பண்ணிவிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கால்கள்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அந்த வயிற்று பகுதியில் பாதியாக உடச்சிட்டு உள்ளே இருக்கிற அழுக்குங்கள்லாம் எடுத்துகிட்டு எப்படி கழுவுறாங்க பாருங்கள். அதுக்கு இன்னும் கூட அதுக்கு உயிர் இருக்குது தான் அந்த கொடுக்கில். அதை எப்படி பிரித்து காட்டினாங்க பாருங்கள். அந்த மாதிரி இந்த நண்டுக்கு மட்டும் உடனடியாக உயிர் போகாது. அதை இன்னும் வந்து அந்த குழம்புல கொதிக்கிற அளவுக்கு கூட அது கையெல்லாம் அப்படியே அதுக்கு அந்த உயிர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எப்பயுமே நீங்கள் நண்டு வாங்கும் போது என்ன பண்ணுங்கன்னா, அமாவாசை வருது பார்த்திங்களா, தட் இஸ் நோ மூன், அப்போது நீங்கள் வாங்கினீங்கன்னா நண்டு வந்து நல்லா சதையாக இருக்கும் அப்படின்னு வந்து எங்கள் பாட்டியெல்லாம் எங்ககிட்ட சொல்லுவாங்க. நான் கேட்பேன், எதனால் அது அமாவாசை அப்போது சொல்கிறீங்க அப்படின்னும் போது அது என்ன ஆகிடுமானா கடலுக்கு மேலே வராதான், அது கடலுக்குள்ளேயே இருக்குமா அமாவாசைக்கு. ஏன்னா நோ மூன் இல்லை, வெளிச்சமே இல்லாததுனால அது கடலுக்குள்ளே இருக்கும். எல்லா ஆகாரத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா கொழுத்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பௌர்ணமி டைம் வாங்காதீங்க, ஏன்னா வந்து அந்த வெளிச்சத்தில் எல்லாம் மேலே வந்து கரையில் வந்து அதுங்க வளாத்தின்னு இருக்கிறதுனால அதுங்களுக்கு மேலே ஆகாரம் கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி அந்த டைமில் வாங்காதீங்க, அதுங்க ரொம்ப போலாக உள்ள சதையே இருக்காது இப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் உயிர் இல்லாத நண்டோ உயிர் இருக்கிற நண்டோ நாங்கள் இந்த டைம் பார்த்து தான் அந்த அமாவாசைக்கு முன்ன பின்ன அது மாதிரி வாங்குவோம். அந்த பௌர்ணமி டைமெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம். அதை பாருங்கள், அது எப்படி அந்த கொடுக்கு வந்து எப்படி இதாக இருக்குதுன்றது. அந்த கொடுக்கை எடுத்து நல்லா அவங்க க்ளீன் பண்ணுறாங்க. தண்ணியெல்லாம் எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் அந்த தண்ணி வெள்ளையாகவே இருக்கணும். அதுதான் வந்து அப்போ தான் நல்லா க்ளீன் ஆகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் ஒரு இதில் ஏதாவது தண்ணி அழுக்காக இருந்தால் கூட அதை உடனடியாக வேறு ஒரு தண்ணி மாற்றிடணும். அங்கே பாருங்கள் அந்த கொடுக்கை எப்படி பிரிக்கிறாங்கன்னு. இந்த கொடுக்குக்கே வந்து என்ன ஒன்றுனா, நண்டுக்கு அதில் அது அந்த அந்த கொடுக்கில் இருக்கிற விரலோ ஏதாவது ஒன்று பட்டுச்சுன்னா உடனே வந்து அது கடிக்கும். அதுடைய டிஃபெண்ட் பண்ணுற பிளேஸே வந்து அது ஒன்று தான். ரொம்ப நல்லா கடவுளுடைய படைப்பு எப்படி இருக்குது பாருங்கள். அதை பாருங்கள், அதில் கத்தியை நான் தான் அது இது பண்ணேன், உடனே அதை பிடிச்சிடும். அது மாதிரி இப்போ விரலை அங்கே வச்சா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதோடைய அந்த இடம், அந்த பல் அது ரொம்ப ஷார்ப்பானது. ஸோ அந்த கத்தி வச்ச உடனே அது பிடிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா நண்டுகளையும் அன்னைக்கு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்ப வந்து நம்ம தாளிக்கணும்ல கடைசியாக. ஸோ அதுக்கு நல்லா வெங்காயம்லாம் வந்து நாங்கள் அறுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெரியும். இது மாதிரி கட்டாயமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக 1950s 1940sலாம் இப்படி செஞ்சு சாப்பிட்டதா எங்கள் மதர் சொன்னாங்க. நல்லா இருக்கும், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது பாருங்கள் எப்படியெல்லாம் அது ஓடுது, மத்து பிடிச்சி இதை பிடிச்சி எல்லாத்தையும் வந்து வெட்டின்னு இருக்கிறாங்க. ஒரு நல்ல அனுபவம். நண்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அது ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது.
அதனால் எப்படியாவது மந்த்லி ஒன்ஸாவது சாப்பிட்றது நல்லது. அதுக்கு வந்து கோல்டுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரசம் டைப்பில் வச்சு சாப்பிட்டாலும் நண்டு ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் இந்த மாதிரி மசாலாஸ் பண்ணி சாதத்துக்கு தான் ரொம்ப டாப்பாக இருந்தது இந்த மசாலா. அது மாதிரி அந்த சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி கூட நம்ம இதை சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு வழியாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா நண்டையும் நாங்கள் அந்த குழம்புல போட்டுட்டோம். இப்போது ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஒரு 100 கிராம் இல்லைன்னா 50 கிராம் எண்ணெய் விட்டுட்டு, எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் விட்டு, வெங்காயம் கொஞ்சம் கடுகு போடுங்க. அப்புறமா இந்த 5 நண்டுக்கு நான் வந்து ஒரு 2 வெங்காயம் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அப்புறம் வெந்தயம் போட்டேன். வெங்காயம், வெந்தயம், கருவேப்பிலை, இது எல்லாமே நல்லா ஒரு வதக்கிட்டு ஒரு ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதக்கிட்டு இருக்கிற மசாலாவை அதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இறக்கிடுங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் என்னோடய சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு மசாலாவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய்.